பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். ஒரு கட்டத்தில் சண்டை வரும், ஒரு கட்டத்தில் சண்டை வராது. அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லைவில் வரவங்க எல்லாருக்குமே அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் வராதவங்களுக்காக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. மானிட்டேஷன் எப்போ ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி தான் நான் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணினேன். ஆனால் வந்து ஆனது வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே ஆகிடுச்சு. ஏன்னா அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாகவே. அப்ளை பண்ணி ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு 3 நாள் வரைக்குமே எதுவுமே போடாமல் அப்ளை பண்ணாமே வச்சுருந்தேன். அது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. என்னென்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது அப்ளை பண்ணால் தான் வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு இருந்தாங்க. நான் 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர் முடிஞ்சதுமே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் பண்ணவே இல்லை. சரி 4000 மணி நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணாமல் வச்சுருந்தேன். அது வந்து ஏப்ரல் 1 வந்து 3 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்து முடிஞ்சிச்சு. 4 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்து அந்த ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் வந்து முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறமாவுமே வந்து என்னால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண முடியல. அது ஏன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து நான் மறந்து போயிடுச்சு. இமெயிலுக்கான பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சு எனக்கு. அதனால் நான் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். அப்புறமா வந்து என் வீட்டுக்காரர் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து யூடியூப் வந்து திரும்பவும் ரீடு பண்ணும். அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டான கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கோமா, ஏதாவது ரிவ்யூஸ் கண்டென்ட் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் க்ரீன் டிக் வந்தால் தான் நம்ம சேனல் வந்து நல்லா மானிட்டேஷன் ஆகிடுச்சு அர்த்தம். அப்படி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தேன் நான் அன்னைக்கு. ஆனால் வந்து வீடியோஸ் வந்து நான் பார்த்து தான் அப்ளை பண்ணேன். ஆனால் அவங்க சொன்னாங்க 2 நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரே நாளில் வந்து மொத்தம் மானிட்டேஷனுக்கு 3 ஸ்டெப் இருக்கும். அந்த 3 ஸ்டெப்பில் 3மே வந்து ஒரே நாளில் முடிஞ்சிச்சு. காலையில் பண்ண ஆரம்பித்தேன், இல்லை மொதல் நாள் நைட்டு பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த சாயந்தரம் வந்து எல்லாமே ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு டிக் போட்டுட்டாங்க. க்ரீன் டிக் வந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. 1.5 வருஷத்துக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலுமே சரி தான். ஆனால் வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆனதுக்கப்புறமா வந்து நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா எப்படி வந்து எதை ஆன் பண்ணணும் அப்படின்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஆனதுக்கப்புறமா தான் வந்து மெம்பர்ஷிப், அந்த சூப்பர் சேட், அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணேன். அது எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன வீடியோ போடுறது, எப்படி வீடியோ போடுறது. நிறைய பேர் வந்து நிறைய லைவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வியூஸ் போகாது, மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வியூஸ் அவ்வளோவா போகாது அப்படின்ட்டே இருந்தாங்க. சரி, அது வர ஒரு பக்கம் ஒரு பயம் வேறு. என்னடா இப்படி வேறு சொல்கிறாங்களே, ஒரு வேளை வீடியோ போகாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நானும் அதை வந்து கண்டினியூ பண்ணவே இல்லை. ஒரு 5 நாள் வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு லைவ் போடலை, வீடியோ போடல, எதுவுமே போடாமல் வச்சுட்டேன். அதனாலேயே யூடியூப் வந்து என்னோடய சேனல் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ லைவ் போடுறேன், ஆனால் லைவில் சுத்தமாக வியூஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் கூட ஓரளவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்காக நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர்னா சொந்தக்காரங்களாம் கிடையாது, லைவில் வரவங்க தான். என்னோடய மானிட்டேஷன் அப்ளை ஆகிறதுக்கே வந்து எனக்கு வந்து லைவ் தான் முக்கியமாகவே காரணம். நான் ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே லைவில் தான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடிஞ்சுது என்னால். ஃபஸ்ட்டு லைவ் வந்து நான் போட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமா லைவ் போட ஆரம்பித்தேன். அந்த 4 மாதத்துக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் மேலேயே வந்துட்டாங்க. அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாது லைவ் போடணும் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே லைவ் போடுறாங்க. ஏன்னா 1000க்கு மேலே தான் லைவே போட ஆரம்பித்தேன். அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது அதில். எப்படின்னா அது லைவ் போட்டால் என்ன வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது.
ஆனால் வந்து லைவ் போட்டால் பேட் கமெண்ட் வரும். அது வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு கேவலமாலாம் பேசுவாங்க. அவங்க வந்து நம்ம நினைப்போம் அவங்க வந்து கேவலமாக இருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றி விடுறதே வந்து அந்த பேடு கமெண்ட்டை மட்டும்தான். நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆனால் வந்து நல்லா பேசுகிறவங்க நம்மக்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுறாங்க, அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேட் கமெண்ட் தான் வரும். நம்ம நிறைய நேரம் நம்ம லைவ்லேயே இருக்க மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து லைவில் வர அண்ணங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். இது பேட் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் நமக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் அதை நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அது கஷ்டப்படுத்தினாலும் அதை வந்து டைம் அவுட் கொடுத்துலாம், இல்லை ரைட் பண்ணிடலாம், எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நான் நிறைய லைவே போட ஆரம்பித்தேன். லைவே வந்து கஷ்டப்படாமல் ஹாப்பியாக அந்த பேட் கமெண்ட்டையும் எதிர்த்து நான் லைவ் போட ஆரம்பித்ததே வந்து ஒரு சில பேர்லாம் சொன்னதுனால தான். அவங்களுக்குலாம் ரொம்பவுமே சந்தோஷம். ரொம்ப அப்படி சந்தோஷங்கிறத விட அவங்களுக்குலாம் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா யாரையுமே இந்த உலகத்தில் வந்து முன்னேற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு சில பேர் தான் வந்து ஒருத்தவங்க முன்னேற்றணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி என்ன முன்னேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லாங் வீடியோவாக இப்போ நான் சொல்லணும் அவங்கள பற்றிலாம். ஏன்னா அவங்கள நான் எப்போதுமே நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். மானிட்டேஷன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வரவங்களையும் நான் மறக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரையுமே மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் வராமல் இருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரியல. ஓரளவுக்கு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட லைவுக்கு வாங்க. உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நல்லது செஞ்சவங்க தானே அவங்களாம். நான் நல்லா இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். லைவில் இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து மானிட்டேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். ஒரு கட்டத்தில் சண்டை வரும், ஒரு கட்டத்தில் சண்டை வராது. அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த சப்போர்ட் கொடுத்தது அவங்க தான். எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததும் அவங்க தான். எனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க அவங்க என்கிட்ட. இந்த மாதிரிலாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணுனா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வேலை டென்ஷனாக வந்து கூட வீட்டில் சண்டை வந்திருக்கு. ஆனால் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் 1.5 வருஷத்தில் நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேங்கிறதே வந்து எனக்கு பெரிய விஷயந்தான். பல பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலுமே மானிட்டேஷன் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களாம் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கான எளிமையான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம வந்து சீக்கிரமாக மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணிடலாம். யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் தான் நான் போடுறேன் லாங் வீடியோவாக. ஏன்னா நமக்கு லைவ் மட்டும் நமக்கு வந்து பத்தாது. மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா டாலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு லைவ் மட்டுமே பத்தாது, நிறைய வீடியோவும் போடணும். செல்லு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.